ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். சொல்ற அஷ்வன். நானும் பாக்குறேன். தனிஷோ ஹாய் சொல்ற எல்லாருக்கும். சொல்ல மாட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தனிஷாவோட வீடியோ நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி எங்கள் வீடியோ நாங்கள் போடுற வீடியோக்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலி இப்போ கொஞ்சம் பெருசாயிடுச்சு. 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். எல்லாமே எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரியே நம்ம வீடியோக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கணும். கிருஷ்ணருக்காக சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதை நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். வேணுன்றவங்க இந்த ரெசிபி நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். நான் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நான் செஞ்சேன். நம்ம இது தான் செய்யணும் அது தான் செய்யணும்னு கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறது என்ன வச்சு செஞ்சாலும் கிருஷ்ண பகவான் ஏற்றுக்குவார். நல்ல மனசோடு நம்ம படைச்சி சாமி கும்பிட்டாலே போதும், கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு வந்துடுவார். நெக்ஸ்ட்டு தோரணம் எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு தோரணம் எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி தென்னை மரம் குருத்து இளம் குருத்தாக பிச்சுட்டு வந்துடலாம். பிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இப்படி கேப் விட்டுட்டு இப்படி கிராஸாக இப்படி கோடு போட்டுக்கலாம். இப்படி கிராஸாக இப்படி கோடு போட்டுட்டு கொஞ்சம் பாதி தூரம் இவ்வளோ தூரம் வந்தால் போதும். வச்சுட்டு இதை ரெண்டாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு ஒரு சைடு இந்த பக்கமும் ஒரு சைடு பின்னாடி விட்டுட்டு இன்னொரு பக்கம் இதை இதுக்குள்ளே விடணும். இதாச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். இவ்வளோ தூரம் கட் பண்ணால் போதும். ரெண்டாக பிரிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதை ஒரு பக்கமும் இதை மடித்து பின்னாடி அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி செஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே. நம்ம செஞ்சு வச்ச தோரணம் எல்லாத்தையும் மாயிலை தோரணம் வாசலில் கட்டி விட்டுடலாம். பாப்பாவுக்கு நான் ஆல்ரெடி ராதை வேஷம் போட்டிருக்கேன். வீடியோவில் போட்டதுனால இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கலை. பாப்பா ஷால் மட்டும் போடுறதுக்கு விடவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனால் நான் பாப்பாவுக்கு ஷால் போடலை. மேக்கப்லாம் பாப்பா தூங்கும் போதே பண்ணி விட்டுட்டேன். நம்ம கிருஷ்ணர் கால் வரைய போகிறோம். அதுக்கு நான் பச்சரிசி 2 மணி நேரம், ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். அதை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க அது எப்படி வரைஞ்சிறது பார்க்கலாம். நம்மளோட கையை மடக்கிட்டு பச்சரிசி மாவு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு நம்ம கையை மடக்கிட்டு அதை இந்த மாதிரி வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டு கையிலும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு 5 டாட் குட்டி குட்டியாக வச்சுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்ரீகிருஷ்ண மந்திரம். ஓம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேஷ நாசாய கோவிந்தாய நமோ நம. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீ கிருஷ்ண காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ கிருஷ்ணா பிரசோதயாத். ஓம் ராதாய வித்மஹே கிருஷ்ண பிரியாய தீமஹி
தன்னோ ராதா பிரசோதயாத். ஸ்ரீ கிருஷ்ணர் மூல மந்திரம். ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் கிருஷ்ணாய சரணம் மமக. இந்த மந்திரங்களை எல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அவரை பூஜை பண்ணி சொல்லும்போது அவரோட முழு அருளாசியும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பாதம் வரைஞ்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மந்திரம் எல்லாமே நம்ம கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கிருஷ்ண பகவான் வழிபடும் போது சொன்னால் நம்ம வேண்டுதல் எல்லாமே கிடைக்கும். இந்த கிருஷ்ணர் காயத்ரி மந்திரம் டெய்லியுமே சொல்லலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம கிருஷ்ணரை பற்றின கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். கிருஷ்ணர் இந்து சமயத்தில் விஷ்ணுவோட 8வது அவதாரமாக பிறந்தவர். கிருஷ்ணரை பற்றி மகாபாரதத்துலேயும் பாகவத புராணத்துலேயும் நிறைய சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மதுரா நகரில் தேவகி மற்றும் வசுதேவருக்கு மகனாக பிறந்தவர். அவரோட தாய் மாமன் கம்சனோட கொடுங்கோல் ஆட்சியை அழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்தார். கம்சனுக்கு ஒரு அசரீரி தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தை தான் அவனோட உயிரை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தேவகியும் வசுதேவரையும் ஒரு சிறையில அடித்து அவங்களுக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் கொண்டுகிட்டு இருந்தார் கம்சன். இதனால் வசுதேவர் என்ன பண்ணார், 8வது குழந்தை பிறந்த உடனே அந்த விஷயம் கம்சனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு யமுனை நதியை தாண்டி கோகுலத்தில் உள்ள நந்தகோபரும் யசோதைகிட்டையும் ஒப்படைச்சிட்டு வந்துடுவார். கோகுலத்தில் நந்தகோபர் மற்றும் யசோதைகிட்ட கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாக வளர்ந்தார். அவங்க ஒரு குழந்தை தெய்வமாக பல லீலைகளை புரிந்தார். வெண்ணெய் திருடுவது, காளிங்கன் என்ற பாம்பு அடக்குவது போன்ற பல லீலைகளை செஞ்சுருப்பார். அதே போல் வளர்ந்ததுக்கப்புறம் மகாபாரத போரில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார். அவர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணார். பகவத்கீதை ஒரு முக்கியமான தத்துவ நூல். போரில் தர்மத்தை நிலைநாட்டவும் நீதியை நிலைநாட்டவும் கிருஷ்ணர் ரொம்ப பாடுபட்டார். சாமி கும்பிடு, 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 கண்ணை மூடு, சாமி கும்பிடு, கண்ணை மூடு, சாமி 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 கும்பிடு, கிருஷ்ணா கூப்பிடு. சாமி கிருஷ்ணா ஸ்லோகம் என்ன சொல்லியிருப்பா? எதுக்குமா அவங்க அப்பா வெட்டி இருக்கிறா? அப்பா உழுது கும்பிடலாம், உழுது கும்பிடு, உழுது கும்பிடு. என்னம்மா ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். ஹாய். வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்கு, அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். சாணிதானா பஜனை பாடுறாங்க.
அங்க பாரு ஹாய் சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாரும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.